வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் கூட்டு நான் வச்சுருக்கிறேன். இந்த முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த முட்டைக்கோஸ் கூட்டு ரசம் வச்சுட்டு போதும். இது சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் கூட சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த குழம்புமே வைக்க முடியல, ரசம் கூட வைக்க டைம் இல்லைன்னா டக்குன்னு இந்த ஒரு கூட்டை நம்ம எல்லாமே கட் பண்ணி குக்கரில் போட்டு ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். இது தோசைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். மத்தியானம் செஞ்சுட்டு மீதி இருந்ததுன்னா நைட்டு தோசை சப்பாத்திக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த கூட்டு எப்போவுமே நம்ம காய் குருமா அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம மத்தியானம் செஞ்சுட்டு மீதி இருந்ததுன்னா சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அவங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுத்திங்கன்னா முட்டைக்கோஸ் ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. அது அதே சமயத்தில் நறுக்குன்னு இருக்கும். என்ன தான் வேக வச்சாலும் நம்ம இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கும்போது குழந்தைங்களுக்கு கோஸ் போட்டிருக்கதே தெரியாது. சாதத்தில் போட்டு பிசைஞ்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். முட்டைக்கோஸ் உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கோஸ் கூட்டுக்கு நான் 1 கப்பு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை குக்கரில் போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரேஷன் துவரம்பருப்பு நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுடலாம். ஒரு தக்காளி, 3 பல் பூண்டு 1-2 தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா, இதையெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு பொடி போட்டுக்கலாம். இப்போ இது துவரம்பருப்பு கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அதோட தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு குக்கரில் வச்சுருக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். ஏன்னா பருப்பு நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். ரேஷன் பருப்பு சீக்கிரம் வெந்துடும், கோஸும் சீக்கிரம் வெந்துடும். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், கொஞ்சமாக சாம்பார் பொடியும் போட்டிருக்கோம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பரபரப்பாக அரைச்சிக்கலாம். கூட்டுக்கு அந்த மாதிரி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 விசில் வச்சுட்டு ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் போட்டுடலாம். உப்பு காரமெல்லாம் பார்த்துடுங்க. உங்களுக்கு காரம் இன்னும் பத்தலைன்னா கொஞ்சம் குழம்பு பொடியும் கூட போட்டுடுங்க. குழம்பு பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி போட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போகணும். கொஞ்சம் குழம்பும் இந்த கூட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இது கொஞ்சம் கொதிக்கிறதுக்குள்ள பக்கத்து அடுப்பில் மாற்றிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நான் பக்கத்து அடுப்பில் மாற்றிட்டேன். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தல, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
நம்ம பருப்பு போட்டிருக்கிறதுனால நல்லா கெட்டியாக கூட்டாட்ட கிடைக்கும். இதே வெறும் கோஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்காது, கூட்டு மாதிரி கிடைக்காது. அதுக்காக தான் கொஞ்சம் பருப்பு. நீங்கள் பருப்பு வேண்டான்னா பாசிப்பருப்பும் கூட போட்டுக்கலாம். கூட்டுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் ஊற்றுறேன். நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றி தாளிக்கிறேன். கூட்டுக்கு தேங்காய் ஊற்றி தாளிச்சிக்கினா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய், கோல்டு வின்னர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் ஊற்றிக்கங்க. நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், கூட்டும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஆறுனா இன்னும் நல்லா கெட்டி ஆயிரும். இப்போ இதை எடுத்து இங்கேயும் வெங்காயமாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து அந்த கூட்டை எடுத்து இதில் கொட்டிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரசத்துக்கு சைடிஷாக வச்சுட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு எதுக்குமே வச்சுக்கிட்டு சொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம கோஸில் பொரியல் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கோஸ் கூட்டு வச்சிங்கன்னா இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேருக்கு கோஸோட வாசம் பிடிக்காது. இந்த மாதிரி இதில் நீங்கள் இப்படி சாம்பார் இப்படி கூட்டு மாதிரி வச்சிட்டிங்கன்னா அந்த கோஸோட பச்சை ஸ்மெல் இருக்காது. ஏன்னா பருப்பு நம்ம மசாலா எல்லாம் போட்டுருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இப்போ முட்டைகோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கோஸ் போட்டிருக்கதே தெரியாது. கோஸும் நல்லா வெந்துடும். அதனால் அவங்களுக்கு கோஸ் போட்டிருக்கதே தெரியாது. சில பேர் வயசானவங்களுக்குலாம் இந்த கோஸ் எல்லாம் வெந்தது என்ன தான் வேக வச்சாலும் நறுக்குன்னு தான் இருக்கும். நம்ம குக்கரில் வேக போட்டு இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கும் கூட பிடிக்கும். பல்லு இல்லாதவங்க கூட இந்த பொரியல் கூட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ கோஸ் கூட்டு ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நன்றி, வணக்கம்.